தமிழர்களே, பொண்ணோண்டு முட்டையை வச்சு 1 மாசம் ஆச்சு. சரி, அது எப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு பார்த்தா முட்டை வந்து பொரிச்சிருந்துச்சு. என்னங்கடா இது, அதுக்குள்ளாட்டி பொரிச்சிருக்கு, 3 மாசம் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக செடிக்குள்ளே தேடி பார்த்தேன். ஒரே ஒரு முட்டை மட்டும் மேலே இருந்துச்சு. அந்த முட்டையை தான் எடுத்தேன், வெளியே எடுத்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் இந்த செடியில் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு எப்படியும் 2 டைம் தண்ணி ஊற்றிடுவோம். என்ன காரணம்னா செடியவும் பாதுகாக்கணும், அந்த முட்டையும் வந்து கொஞ்சம் தண்ணி பதம் ஈரப்பதமாக இருக்கணும் அப்படின்றக்காக. இந்த முட்டையை பார்த்தீங்கன்னா மாதம் சென்று தான் பொரிக்கும். ஆனால் ஒரே ஒரு முட்டை மட்டும் மேலாக இருந்துச்சு. அதை வெளியே எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் மற்ற முட்டைலாம் வந்து எங்கேட்டுமே இல்லை. சரி, மண்ணுக்குள்ளே தான் புதைச்சி வச்சுருந்தோம். ஏன்னா இது மண்ணுக்குள்ளே தான் புதைச்சி வைக்கணும். புதைச்சி வச்சோடனே 3 மாதம் கழிச்சு அதுவே பொரிச்சு வந்துடும். அதுக்குள்ளாட்டியும் எப்படி இதாக இருக்கும், ஒருவேளை எறும்பு எதுவும் கடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றியாச்சு. தண்ணியை ஊற்றி மற்ற முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே தான் இந்த இதுக்குள்ளே புதைச்சி வச்சுருந்தோம். சரி, இது மெதுவாக எடுத்து பார்ப்போம். மண் வேறு கொஞ்சம் ஓட்டையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எறும்பு தான் போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா எறும்பு அம்புட்டு முட்டையும் நாஸ்தி பண்ணி ரொம்ப இதாக்கி வச்சிருச்சுங்க. ஏன்னா இது வந்து இயற்கையான இடத்துல தான் வந்து இந்த பொண்ணோட முட்டையில் கொஞ்சம் வந்து பொரிச்சு வரும். அதனால தான் இயற்கையாக வச்சோம். நம்மளாம் வந்து இதை மெயின்டைன் பண்ணோம்னா அந்த அளவுக்கு முடியாது இது யாருனாலையுமே. அதனால இதில் வச்சோம். இதில் வச்சுமே எறும்பு கிடச்சிருக்கு. என்னடா இது எறும்பு வர்றதானே அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா எறும்பு சாப்பிச்சு அதை சுற்றி போட்டிருந்துமே வந்துருந்துருக்கு. அது என்னாண்டு வந்துச்சுன்னே தெரியலை. அதுக்கப்புறம் ஒரு முட்டையை எடுத்து வெளியில் வச்சு பார்த்தா அம்புட்டும் சாப்பிட்ருந்துச்சு. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னடா இது, அதனால பொரிச்சு வரட்டும், இதோட அம்மா டெத் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற முட்டையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி மற்ற முட்டையும் எடுப்போம்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து பார்த்தேன். ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தேன்னா மற்ற முட்டையுமே வந்து எல்லாமே சாப்பிட்டு இதில் ஒரே ஒரு முட்டை மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துச்சு. அதை மட்டும் பத்திரமா ஒரு காட்டு பகுதியில் வந்து வச்சாச்சு. ஏன்னா அதனால சேஃப்டியாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி பொண்ணு வளர்த்துறீங்களா, இந்த மாதிரி அனுபவம் உண்டான்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதில் என்ன ஒரு பெரிய சங்கடம், ரொம்ப கஷ்டமான விஷயம்னா எறும்பு சாப்பிஸுக்கு மேலே வந்து கடிச்சிருக்கு பாருங்க. அந்த முட்டை எந்த அளவுக்கு கொதறி வச்சிருக்கு பாருங்க. நான் கூட அது முட்டை தான் பொரிச்சு வந்திருக்கும் போலக்குன்னு சொல்லி சந்தோஷமா பார்த்தேன். ஆனால் அது இப்படி இருக்குன்ட்டு ரொம்ப கவலையாச்சு. ஒரு முட்டைனாலும் பேலன்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு அது பத்திரமா